हर नमः पार्वती पतये हर हर महादेव शिवने பாசமான கலைவார் பணிவார் அமுது மனையார் ஆசை தீர கொடுப்பார் அவர்கள் இடைவெளியில் வருவார் ஆசை மலர்ந்தார் கடவுள் மெய்யான மலர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவரை பெருமான் அடிகளே நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ இடியாமணி சிவாச்சாரிய சித்தாந்த சைவ வேதசாஸ்திர ஞான பாடசாலையிலே சிவ கருணார்ண சபா அப்படிங்கிற சபாவை ஆரம்பிச்சு அதுல பிரதி மாதம் பூர்ணிமையில பாலபாஷணம் சிவ குழந்தைகளோட பாலபாஷணம் கடந்த ஸ்ராவண பூர்ணிமா அன்னைக்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்து ஒவ்வொரு மாசமும் அதனுடைய தொடர்ச்சியா இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமியிலே மழலை செல்வங்களோட பால பாஷணமானது துவங்க உள்ளது. இது எல்லாரும் குழந்தைங்க அவங்களே உற்சாகமா இந்த மாசம் நான் பேசுறேன், அடுத்த மாசம் நான் பேசுறேன்னு சொல்லி அவங்களே தலைமையும் முடிவு பண்ணி அதுக்கு உண்டான விஷயங்களும் அவங்களே சேகரிச்சு ஒரு மாசமா சேகரிச்சு தயார் பண்ணி வச்சிருக்கா. அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா. அதுல இன்றைய தினம் பிரம்மயஜ்ஞ விதி அப்படின்ற தலைப்புல செல்வேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர், அடுத்ததா ஜீரணோத்தார நசகம் அப்படின்ற தலைப்புல ஸ்ரீகண்ட குஹன் அப்படின்ற குழந்தை, அடுத்து திவ்யாபிஷேக விதி அப்படின்ற தலைப்புல வைரவ கிஷோர் அப்படிங்கிற மாணவர். இப்ப 3 பேரும் பேச போறா. இந்த மாசம் இது 3 பேரும் பேசுறா. ஒரு தொடர்ந்து ஒரு 3வது மாசம் நினைக்கிறேன் நாயன்மார்கள் சரித்திரத்தை பவேஷ் அப்படிங்கிற மாணவர் பேசிட்டு இருக்கார். தொடர்ச்சியாகவும் இந்த மாதம் இளையான்குடி நாயனார் அவருடைய சரித்திரத்தையும் முதலாவதாக பவேஷ் தொடர்ந்து பேச போறார். அதை தொடர்ந்து பிரம்மயஜ்ஞ விதியை பற்றி செல்வேஷ் ஜீரணோத்தார தசகம் அப்படின்ற தலைப்புல ஸ்ரீகண்ட குஹன் மற்றும் திவ்யாபிஷேக விதி அப்படின்ற தலைப்புல வைரவ கிஷோர் ஆகிய மழலை செல்வங்கள் பேச உள்ளார்கள். இது எல்லாம் வீதி உள்ள குழந்தைகளுக்கு உற்சாகம் ஏற்படுத்துறதுக்காக தான். நண்பன் ஒரு தலைப்பு எடுத்து ஏதாவது விஷயங்கள் புஸ்தகங்களை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். வெறும கிரியாபாகங்களை மட்டும் படிச்சுட்டு கோயில பூஜைக்கு போறோம், மகாபிஷேகத்துக்கு போறோம்னு இல்லாம புத்தகங்களை பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணுங்கிற எண்ணம் வரணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடை 4 குழந்தைகள் இப்ப பேச போறா. எல்லாரும் பெரியவாள்தான் குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். முதலாவதாக இளையான்குடி நாயனார் அவரை பற்றி பவேஷ் பேசுறாங்க.